பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே முழு இதயத்தோடு மகிழ்ந்து கலிகூர் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகள் அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆம்பிரியமானவர்களே, ஒரு காலத்திலே சாத்தான் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை செய்து நம் எல்லாரையும் மோசம் போக்கி கொண்டிருந்தான். அப்பேற்பட்ட சாத்தானுடைய ஆதிக்கங்களை, ஆளுகைகளை நம்மை விட்டு அகற்றி நம்மை அவனுடைய கரத்திலிருந்து மீட்டு கொண்டார், விடுவித்தார். ஆகவே நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நமக்குள்ளே, நம் நடுவிலே, நம்ம கூட வாசமாக இருக்கிறார். நம்மளே அவர் உலாவுகிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள். ஒரு நாளும் சாத்தான் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய ராஜாவாய் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேலிருந்து ஆக்கினைகள் அகற்றி எல்லா தீங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து எங்கள் நடுவிலே நீர் வாசமாயிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாருடைய வாழ்க்கை நன்மை உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், உங்கள் நாமம் அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.